செவ்வாய்க்கிழமை காலை இன்றைக்கி 21 ஆனால் ஸ்லேட்டில் வந்து நான் டேட்டே மாற்றாமல் இருக்கேன். வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் அதை கூட நான் பார்க்குறது. கோதுமை தோசை மார்னிங் சுடலாம். அதுவும் இல்லாமல் ரேஷனில் வாங்கின கோதுமை அக்கா கொண்டு வந்தாங்க. அதை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை தான் வந்து அத்தையை கிரைண்டரில் போட சொல்லிட்டு இந்த பக்கம் நான் டீ போட வந்தாச்சு. ஏன்னா நான் 6:30 தான் கிச்சனுக்கே வந்தேன். பாப்பா நைட்லாம் வந்து தூங்கவே இல்லை, அழுதாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் தம்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால சீரக சம்பா குருணை அரிசியில் வந்து தாளிச்சு விட்டாச்சு. நல்லா சூப்பராக அதுவும் கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. கீரையை வச்சு ஆம்லேட், அரைக்கீரையை வச்சு ஆம்லேட் மாதிரி பண்ணி வால்நட் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு லஞ்சை பேக் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கோதுமை மாவு ஆடி முடிச்சுட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டி அடை தோசை மாதிரி பணியாரம் மாதிரி சுட்டு இதுக்கு காம்பினேஷனாக வந்து தேங்காய் சட்னி தாளித்து கொட்டி ரெடி பண்ணிட்டேன். மதிய லஞ்சு வந்து அத்தையை செய்ய சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் வந்து படுத்துட்டேன். அத்தை தான் சூடாக சாப்பாடு, கத்திரிக்காய், வெள்ளை சுண்டல் போட்டு குழம்பு, அரைக்கீரையெல்லாம் கடைஞ்சி சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க.